இருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய மத்திய நிலையத்தினுடைய தலைவர் தோல் ஆல்காந்த் அவர்களே, அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் செல்வின் சில்வா அவர்களே, அதே போன்று வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிலிருந்து சீனாவிலிருந்து அதே போன்று வியட்நாமிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த எங்களுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். அதே போன்று இந்த காலிமுக திடலில் வெள்ளமென அணிதிரண்டிருக்கின்ற மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று இந்த கூட்டம் எதனால் இடம்பெறுகின்றது என்று, இந்த மக்கள் வெள்ளம் ஏன் எதனால் இன்று அணிதிரண்டிருக்கின்றது என்பது வேறு எதனாலும் அல்ல. நாம் எல்லோருக்குமே தெரியும், மே தினம் என்பது இன்று நேற்றல்ல, இன்றைக்கு 139 வருடங்களுக்கு முன்னர் அன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து மக்கள் போராடினார்கள். தாங்களுக்கு 8 மணி நேர வேலை கேட்டு 8 மணி நேர வேலை கேட்டு போராடுகின்ற போது அன்றைக்கு அந்த சதுக்கத்திலே மக்கள் வெள்ளை நிற கொடிகளை உயர்த்தி வந்திருந்தவர்களுடைய அந்த போராட்டத்தின் மீது போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளாகி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இரத்த வெள்ளத்தால் நலைந்து தாங்கள் உயர்த்தி கொண்டிருந்த அந்த வெள்ளை கொடிகள் செங்கொடிகளாக மாறியது. அதனுடைய ஞாபகார்த்தம், அதனுடைய நினைவாகவே அன்று அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. வேறு எதுமல்ல, அதற்கு முன்னர் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள், உழைக்கின்ற தொழிலாளிகள் 12 மணித்தியாலம் 18 மணித்தியாலங்களாக வேலை செய்தார்கள், உழைத்தார்கள். மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து போனவர்களாகவே இருந்தார்கள். அந்த நேரத்தில் அன்றைக்கு தொழிற்சங்க அல்லது தொழிலாளர் வர்க்கத்தின் தலைவர்களாக இருந்த எங்கள் தோழர் எல்லோருமே சேர்ந்து தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை கொடு, 8 மணி நேர ஓய்வை கொடு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து, இன்று எங்களுக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் அந்த வேலை வேறு யாருக்கும் அல்ல, அந்த உரிமை வேறு எதனாலும் அல்ல, அன்று போராடிய போராளிகளின் அல்லது போராட்டத்தில் உயிர் நீத்த தலைவர்களுடைய செயற்பாடுகளினால். அப்ப அந்த செயல்பாடுகளின் போது அன்றைக்கு இருந்த தொழிலாளர் தலைவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லது மார்க்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மார்க்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கெல்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் அன்று கூறிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கின்றது: தொழிலாளியான எமக்கு இழப்பதற்கு விலங்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது, ஆனால் வென்றெடுப்பதற்கு எங்களுக்கு இந்த பொன்னான உலகமே இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த பொன்னான உலகத்தை நிர்மாணிப்பதற்காக அன்றைக்கு கனவு கண்டார்கள். அந்த அவர்களுடைய கனவின் பட்டியலில் விசேடமாக இலங்கையில் இருக்கின்ற நாங்களும் கனவு கண்டோம். எங்களுடைய இயக்கமும் கனவு கண்டது. எங்களுடைய இயக்கத்தின் ஸ்தாபகர்கள் அன்றைக்கு 60 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டின் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், நாட்டில் தொழிலாளர் வர்க்கத்திற்கு உரிமை கிடைக்க வேண்டும், தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், தொழிலாளர் வர்க்கத்துக்கு இடையிலே இருக்கின்ற முரண்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பு கடந்த வருடம் இலங்கையில் வாழுகின்ற மக்கள், இலங்கையில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம், அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றல்ல, சகல பிரதேசங்களிலும் வாழுகின்ற, சகல மாகாணங்களிலும் வாழுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்றாக அணிதிரண்டு அன்றைக்கு 60 வருடங்களுக்கு முன்னர் கண்ட கனவு, அதே போன்று 139 வருடங்களுக்கு முன்னர் கண்ட கனவு, அதே போன்று அன்றைக்கு மார்க்ஸ் தோழர் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கெல்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று எங்களுடைய தலைவரான எங்களுடைய பேரன்புக்குரிய ரோஹண விஜயவீரா அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோரும் சேர்ந்த கண்ட கனவு
கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த கனவு நிறைவேற்றப்பட்டதன் காரணமாகவே இன்று இலங்கையில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் இது நாள் வரைக்கும் தாங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள், நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், ஏய்க்கப்பட்டார்கள். அவ்வாறு ஏய்க்கப்பட்ட மக்களுக்கு பதிலாக உரிமைகளை கேட்டு போராடுவதற்கு முன்னமே இந்த நாட்டில் புதிய அரசாங்கத்தின் கீழ், எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ், உங்களுடைய அரசாங்கத்தின் கீழ், இந்த நாட்டின் தொழிலாளர் வர்க்க அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு மக்கள் கண்ட கனவு, இந்த நாட்டில் இருக்கின்ற, நாட்டை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்ற கனவு, நாங்கள் கண்ட கனவு, எல்லா கனவுகளும் இன்றைக்கு நனவாகுகின்ற யுகம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அந்த யுகத்தின் பொழுது இலங்கையில் இந்த நிமிடத்தில் இன்றைக்கும் கூட இன்றைக்கு மக்களுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், அந்த செயற்பாடுகள் என்பது நாட்டை அபிவிருத்தி செய்வது, இனங்களுக்கிடையே ஒற்றுமையை கட்டியெழுப்புவது, இந்த நாட்டின் உண்மையான சமத்துவத்தை கட்டியெழுப்புவது, இந்த நாட்டின் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள். அந்த குறிக்கோளை நோக்கி அடைவதற்கு நாங்கள் பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது இன்னமும் கூட ஒரு சில கயவர்கள், ஒரு சில தீயவர்கள் தாங்களுடைய தீய செயல்களை, தாங்களுடைய பழைய நோக்கங்களுக்காக மக்களை பிரிப்பதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடந்த செப்டம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது, கடந்த நவம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது, இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டிருந்தோம், நசுக்கப்பட்டிருந்தோம், வஞ்சிக்கப்பட்டிருந்தோம், தமிழ் மக்கள் என்றும் சிங்கள மக்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தோம், சிதைக்கப்பட்டிருந்தோமே தவிர எங்களை ஒரு தாய் மக்களாக, எங்களை இலங்கையனாக, ஒரே இலங்கையனாக கட்டியெழுப்புவதற்கான இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் உருவாகவில்லை. இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கடந்த கால முழுவதும் விசேடமாக 76 வருடங்களாக எமது நாட்டை நாசம் செய்த நாசகார கும்பலிடம் இருந்து, இனங்களுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்த நாசகார கும்பலிடம் இருந்து, அதே போன்று 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொடுக்கின்ற இந்த நாட்டின் தோட்ட தொழிலாளர்கள் மலையக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்றேன் என்று கூறினார்களே தவிர, தீர்க்கின்ற போது தேர்தல் காலங்களில் மாத்திரம் அவர்களை பகடைக்காயலாட்டம் பயன்படுத்தப்பட்டார்களே தவிர அவர்களுடைய பிரச்சனையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு 200 வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி, தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம், தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும். அதனால் இலங்கையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் சரி, உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, இன ரீதியாக பிளவுபட்டிருந்த மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருகின்ற, ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்த இந்த அரசாங்கமே ஆகும். அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த வெற்றியோடு இருந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான மேதினங்கள் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழேயே இலங்கையில் இடம்பெறும் என்பதையும், அந்த ஒவ்வொரு மேதினத்திலும் மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய வாழ்வியல், மக்களுடைய ஒற்றுமை, மக்களுடைய சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களுடைய அரசாங்கம் செயற்படும் என்பதை கேட்டுக்கொண்டு, அதற்காக இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இங்கிருந்து நாங்கள் உரத்த குரலிட்டு சொல்லுவோம். அதாவது சர்வதேச தொழிலாளர்களுக்கு
தாங்களுக்கு இழப்பதற்கு விலங்கை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் வெல்வதற்கோ உலகமே இருக்கின்றது. இந்த பொன்னான உலகம் இருக்கின்றது. அந்த பொன்னான உலகத்தை வென்றெடுப்பதற்காக சர்வதேச தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.